உலகம் முழுக்க கணக்கிலேயே அடங்காத அளவுக்கு ஏராளமான உணவு வகைகள் இருக்கு. ஒரு நாட்டோட உள்ளூர் கலாச்சாரத்தையும் என்வரான்மெண்ட்டையும் மேக்சிமம் இந்த உணவுகள் தான் தீர்மானிக்கவும் செய்யும். அதுலயும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப அன்யூஷுவலா வினோதமானதாகவும் வித்தியாசமானதாகவுமே இருக்கும். அப்படிப்பட்ட வித்தியாசமான உணவு வகைகளை லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போற இந்த வகை உணவுகள் கண்டிப்பா தேவைப்படலாம். அப்படியான சில அன்யூஷுவலான ஃபுட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஹாகிஸ். நம்ம ஊர்ல கேரளா பக்கம் புட்டு செய்யற மாதிரி ஸ்காட்லாந்து பக்கமும் புட்டு சாப்பிட ஹாகிஸ்ங்கிற ஒரு வகையான உணவை தயாரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர் புட்டு மாதிரி தேங்காயை துருவி தயாரிக்கிறது இல்ல. ஆட்டோட குடல் ஆரம்பிச்சு இறைப்பை, இதயம், கல்லீரல், நுரையீரல் வரைக்கும் எல்லாத்தையுமே உருவி எடுத்து அதுக்குள்ளார அரிசி, வெங்காயம், ஓட்மீல், மசாலா, உப்புன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உப்பன பலூன் மாதிரி மாத்தி அதை அடுப்புலையும் ஆவியலையும் வேக வச்சு ஹாகிஸ்ங்கிற இந்த ருசியான உணவை தயார் பண்றாங்க. ஸ்காட்லாந்து பகுதியில சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி காட்டு பகுதியில வேட்டையாட போனவங்க அங்க இருக்கிற விலங்குகளை வேட்டையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே அதை சமைச்சு சாப்பிட ஆசைப்பட்டப்போ அந்த விலங்குகளோட உடல் உள்ளுறுப்புகளையே தான் சமைச்சு சாப்பிடறதுக்கான பைகளாகவும் பயன்படுத்தி இருக்காங்க. அப்படியான ஒரு சமைக்கிற முறையை தான் பின்னாட்கள்ல ஸ்காட்லாந்து மக்களும் பரவலா பின்பற்றவும் செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு வகையை பின்பற்றி சமைக்கக்கூடிய உணவு தான் இந்த ஹாகிஸ். ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லா நேரமும் அதிகமான அளவுல விலங்குகளோட உடல் உள்ளுறுப்புகள் கிடைக்காதுங்கிறதுனால வேற ஒரு செயற்கையான பை மாதிரியான பொருட்குள்ள அடைச்சுதான் இந்த மாதிரியான உணவுகளை இப்ப தயாரிச்சுட்டும் வராங்க. போர்க் பன் நிக்குமா. சைனீஸ் பவோசிங்கிற உணவு வகையை இன்ஸ்பிரேஷனா வச்சு ஜப்பான்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஃபுட் தான் இந்த போர்க் பன் நிக்குமா. ரொம்ப சாஃப்டா இருக்கிற இதுக்குள்ளார பன்றி கறியோட சேர்த்து சில வெஜிடபிள் சோயா சாஸும் சேர்த்து ரொம்ப அருமையா சமைக்கப்பட்டிருக்கும். அதோட இது ரொம்ப ஹெல்த்தியானதுமே கூட. ஏன்னா இது முழுக்க எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஆவியிலேயே வேக வைக்கப்பட்ட ஒரு உணவு. சம்மர் சீசன் ஆரம்பிக்கிற ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி ஜப்பான் பக்கம் போனா அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள்ல பண்ணுக்குள்ளார பன்னிக்கறியை வேக வச்சு இந்த போர்க் பன் நிக்குமா கிடைக்கும். எஸ்பெட்டாடா. ஷீஷ் கபாப்ங்கிற ஐரோப்பிய உணவு உங்களுக்கு பிடிச்சமானதா இருந்ததுன்னா இந்த எஸ்பெட்டாடாவும் உங்களை கண்டிப்பா ஈர்க்கக்கூடிய ஒன்னாவே தான் இருக்கும். இதுல ஷீஷ் கபாப் அப்படிங்கிறது இறைச்சிகளை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி குச்சியில செருகி வேக வைக்கக்கூடிய ஒரு வகையான உணவு. மத்திய தரைக்கடலை ஒட்டின நாடுகள்ல இது ரொம்பவே பிரபலம். இந்த வகையில தயாரிக்கப்படுற இன்னொரு வகை உணவு தான் இந்த எஸ்பெட்டாடா. புகழ்பெற்ற போர்த்துகீசிய உணவான இதை பொதுவா பீஃப் அல்லது பன்றி இறைச்சியை பயன்படுத்தி தான் தயாரிப்பாங்க. ஆனா சமீப நாட்களா சிக்கன் மற்றும் வான்கோழி இறைச்சியை வச்சும் இது தயாரிக்கப்படுது. இதை கிரில்ல மாட்டி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி உப்பு, மிளகு, பூண்டு மற்றும் பிரியாணி இலைகள் சேர்த்து ஒரு மாதிரி தயார் பண்ணி பின்னாடி கிரில்ல வச்சு பதமா வேக வச்சு எடுத்து பரிமாறப்படுது. போர்த்துகீஸ் பகுதி மக்களோட விருப்பமான உணவா இருக்கு இந்த எஸ்பெட்டாடா. மிசோ ராமன். கலவையான உணவுகளை கலந்து கட்டி அடிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஜப்பான்காரங்களை முக்கியமானவங்கன்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே கடல் உணவுகளை அதிகமா கன்சியூம் பண்ணி சாப்பிடக்கூடியவங்களும் அவங்க தான். அப்படிப்பட்ட ஜப்பான்ல ப்ரிப்பேர் பண்ணப்படுற ஒரு டெலிஷியஸான உணவு தான் இந்த மிசோ ராமன். இது ஒரு ஜப்பானிய நூடுல் சூப் வகையை சேர்ந்தது. நல்லா புளிக்க வைக்கப்பட்ட சோயா சாஸ்ல சிக்கன், காய்கறிகள், பன்றி இறைச்சின்னு எல்லாத்தையுமே கலந்து பின்னாடி அதுங்க கூட நூடுல்ஸை சேர்த்து வேக வச்சு முட்டையோட பரிமாறினா அதுதான் இந்த மிசோ ராமன். ஜப்பானோட ரொம்ப ஃபேமஸான உணவான இதை ஜப்பான் போனா யாரும் கண்டிப்பா தவறவிடக்கூடாது. பிளஜஸ்காவிகா. மேற்கத்திய உணவுகள்ல முக்கியமான ஒன்னான பர்கர், ஹாம்பர்கர் மாதிரியான ஃபுட்ஸை உங்களை நிறைய பேர் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா பர்கர்ஸ்லயே நீங்க இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத வித்தியாசமான முறையில தயாரிக்கப்படுற ஒரு பர்கர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது செர்பியாவில் தயாரிக்கப்படுற இந்த பிளஜஸ்காவிகா தான். ரெகுலரான பர்கர்ஸ்ல பீஃப் அல்லது சிக்கன் கலந்து இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா செர்பியாவில் தயாரிக்கப்படுற இந்த வகை ஹாம்பர்கர் பன்றி கறி, பீஃப் கறி, செம்மறியாட்டு கறின்னு சொல்லி எல்லாத்தோட கலவையா தான் இது தயாரிக்கப்படும். வெரைட்டியான ஹெர்பல்ஸ், வெங்காயம், பூண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து பதப்படுத்தி கிரில்ல வேக வச்சு எடுத்து சீஸ் கலந்து இந்த சுவையான ஹாம்பர்கரை தயார் பண்றாங்க. கிரில்ட் ஆஸ்ட்ரிச். கோழியை உரிச்சு உப்பு மசாலாவும் தடவி கிரில்ல வச்சு வேக வச்சு எடுத்த சிக்கனை பார்க்கும் போதே நான்வெஜ் ஐட்டத்தை விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு நாக்கில எச்சி வரும். ஆனா இந்த கோழி கறியை விடவும் புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய இன்னொரு கோழி வகையும் இருக்கு. அதுதான் இந்த ஆஸ்ட்ரிச். தமிழ்ல நெருப்பு கோழின்னு அழைக்கப்படுற இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பறக்க தெரியாத பறவை இனம். இன்னைக்கு ரேஞ்சுக்கு நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள்லயே மிகப்பெரிய முட்டைகள் இடக்கூடியதும் இதுதான். அதோட இது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியதாகவும் இருக்கும். பிலிப்பைன்ஸ் மற்றும் நமீபியாவில் அதிக அளவுல வளர்க்கப்படக்கூடிய இதோட தோல் முட்டையும் அதிக விலைக்கு விற்கப்படுறதோட அதோட இறைச்சிக்காக இது ரொம்ப பிரபலமானது. ரெட் மீட் வகைகள்லயே இது ரொம்ப டேஸ்டியாவும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். கோழிகளையும் வான்கோழிகளையும் இருக்கக்கூடிய கொழுப்பு விடவும் இதுல கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல ரெட் மீட்லயே அதிக புரோட்டீன் கிடைக்கக்கூடியதும் இதுல மட்டும்தான். மொத்தம் 28% வரைக்கும் புரோட்டீனால நிறைஞ்சிருக்கு இந்த நெருப்பு கோழியோட இறைச்சி. அது மட்டும் இல்ல இதோட pH லெவலும் ரொம்ப கம்மி தாங்கிறதுனால இதை பேக்கேஜிங் பண்ணி விற்கிறப்போ கூட எந்த விதமான பாக்டீரியாஸும் அவ்வளவு சீக்கிரமா ஃபார்ம் ஆகாது. சோ உங்களுக்கு எங்கேயாவது இந்த நெருப்பு கோழியோட மீட் கிடைச்சா கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. ஆல்ரெடி இதை ருசி பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ராக்கி மவுண்டைன் ஆயிஸ்டர்ஸ்.
ஆயிஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த பேரை கேட்டதும் ஏதோ கடல் சிப்பிகள் இருந்து தயாரிக்கப்படுற உணவா இருக்கும்னு சொல்லி தான் உங்களுக்கு எல்லாம் நினைக்க தோணும். ஆனா உண்மையில ராக்கி மவுண்டன் ஆயிஸ்டர்ஸ்ங்கிற இந்த வகையான உணவு காளமாட்டோட விரைகளை வச்சு தயாரிக்கப்படுது. கனடாவில் கால்நடை வளர்ப்பு அதிகம்ங்கிறதுனால ஒவ்வொரு காளமாட்டையும் கொண்டு தோலை உரிச்சதுக்கு அப்புறம் அதோட விரைகளை மட்டும் தனியா எடுத்து மாவு, மிளகு, உப்பு எல்லாம் கலந்து அப்புறம் அதை தட்டையா அடிச்சு எண்ணெயில போட்டு ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. கனடாவில் இந்த வகையான உணவு ரொம்பவும் பிரபலம். மேன் வர்சஸ் வைல்ட்ல வர பியர் கிரில்ஸ் மாதிரி எதையாவது டிஃபரெண்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கனடாவுக்கு கிளம்பி போகலாம். ஹலோ 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 ஹலோங்கிற இந்த ஃபுட்டை முதல்ல பார்க்கும்போது எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்னு சொல்லி தான் நினைக்க தோணும். ஆனா பிலிப்பைன்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான இது நொறுக்கப்பட்ட ஐஸ் கட்டி, சுண்ட காய்ச்சின பால், பர்பிள் யாம், பீன்ஸ் கொட்டைகள், தேங்காய் துண்டு, நறுக்கப்பட்ட பழத்துண்டுகள்னு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தயாரிக்கப்படுற ஒரு வித்தியாசமான உணவு வகை. ஹலோ ஹலோ அப்படின்னா இங்கிலீஷ்ல மிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிலிப்பைன்ஸ் தீவுகளுக்கு சுத்தி பார்க்க போறதா இருந்தா அங்க தவறவிடக்கூடாத உணவுகள்ல கண்டிப்பா இதையும் சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரைட் ராட்டில் ஸ்னேக். பாம்பு கறிதுங்கிறதுல சீனர்கள் மட்டும்தான் சிறந்தவங்கன்னு கிடையாது. அமெரிக்காவோட தென்மேற்கு பகுதிகளில் நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணப்பட்ட ராட்டில் ஸ்னேக் பாம்புகள் அங்க இருக்கக்கூடிய மக்களால விரும்பி சாப்பிடப்படுது. உலகத்திலேயே விஷம் நிறைஞ்ச வறட்சியான இடங்களை வாழக்கூடிய பாம்புகள்ல இந்த ராட்டில் ஸ்னேக் பாம்புகளும் முக்கியமானது. ஆனா இந்த பாம்போட நல்லா வெந்து போன சதைப்பகுதி பாப்கார்ன் சிக்கனோட டேஸ்ட் என்ன ரேஞ்சில் இருக்குமோ அதே அளவுக்கு இதோட சுவை இருக்குன்னு சொல்லப்படுறதுனால அமெரிக்காவோட தென்மேற்கு பகுதி பக்கம் ரொம்ப ஃபேமஸான ஒன்னாவே இருக்கு இந்த டீப் ஃப்ரைட் ராட்டில் ஸ்னேக். பில்டாங். ஆட்டுக்கறியை துண்டு துண்டா வெட்டி கம்பியில கோர்த்து வெயில காய வச்சு உப்பு கண்ண போடுற வித்தை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மட்டும் கிடையாது. ஜிம்பாபே, மலாவி, நமீபியா, போட்ஸ்வானா, ஜாம்பியா மாதிரியான தென்னாப்பிரிக்க நாடுகள்லயுமே பிரபலமான ஒண்ணுதான். ட்ரைட் மீட் அப்படின்னு சொல்லப்படுற இதுல பீஃப் அல்லது நெருப்பு கோழியோட இறைச்சியை துண்டு துண்டா வெட்டி அதுல ஆப்பிள் சிடர் வினிகரை கலந்து ஊற வச்சு பின்னாடி ஒவ்வொரு துண்டா எடுத்து ஒவ்வொன்னையும் கம்பியில சொருகி காய வச்சு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அதை எடுத்து சமைச்சு சாப்பிடுறாங்க அந்த தேசத்து மக்கள். தெற்காப்பிரிக்கா மக்களோட முக்கியமான டிஷ்னே சொல்லலாம் இந்த பில்டாங் உணவை. பெரிவிங்கிள்ஸ். உலகம் முழுக்க இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் கடல் உணவுகளை விரும்பி சாப்பிட்றவங்களா தான் இருக்காங்க. அதுலயும் இந்த ஐரோப்பிய மக்களுக்கு கடல் நத்தைகளை பிடிச்சு சமைச்சு சாப்பிடுறதுல ரொம்பவும் ஆர்வம் அதிகம். இந்த வகை கடல் நத்தைகள் கடலுக்கடியில வாழ்றதுல கடற்கரைகளை ஒட்டின பாறைகள் மேல இயற்கையாவே ஒட்டி வளரக்கூடியதா தான் இருக்கு. இதெல்லாம் பர்டிகுலரா ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் அயர்லாந்து மாதிரியான இடங்கள்ல தான் இந்த சீ ஸ்னெயில்ஸ் அதிகமா கிடைக்குது. இதுங்களை எடுத்துட்டு வந்து அப்படியே சமைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பட்டரையும் வேற சில இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறாங்க. அதோட பெரிவிங்கிள்ஸ் சொல்லப்படக்கூடிய இந்த வகை உணவு உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைக்கிறதாவும் ஹை புரோட்டீன் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனாலயும் நிறைய ஐரோப்பியர்கள் இதை விரும்பி சாப்பிடவும் செய்றாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் இன் மும்பை. வித்தியாசமான உணவு வகைகளுக்கு நம்ம இந்தியாவும் ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான். இதுல நம்ம தமிழ்நாட்டு உணவுகளை அடிச்சுக்கவே முடியாதனாலும் இந்த மும்பையோட தெற்குல விற்கப்படக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்க்கு ஒரு யூனிக்கான இடம் உண்டுன்னு சொல்லலாம். குறிப்பா ஆட்டு இதயத்தையும் மூளையத்தையும் கொத்துக்கறி போட்டு விற்கக்கூடிய விதம் உண்மையிலேயே வினோதமானதா தான் இருக்கும். என்னதான் வினோதமானதா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதுங்கிறது தான் இதுல முக்கியமான கேள்வி. மும்பையோட புறநகர் பகுதியவும் ரூரல் ஏரியாவையும் சுத்தி பார்த்தவங்க அங்கிருந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்குங்கிறத பத்தியும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட நாம இப்ப இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். உலகம் முழுக்க இருக்கிற மொத்த உணவுகளையும் பத்தி பேசணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. இருந்தாலும் கொஞ்சம் வேகமா இந்த உலகத்தோட மற்ற வெவ்வேறு நாடுகளை அடையாளப்படுத்துற அந்த நாடுகளோட முக்கியமான காலை உணவுகளை பத்தி இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் சைட்ல இட்லி, பூரி, பொங்கல் முக்கியமான ஒன்னாவே இருக்கிற மாதிரி நார்த் இந்தியா சைட்ல சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏத்த ஒன்னாவே இருக்கும். கூடவே பூரியும் அங்க விருப்பமான காலை உணவுகளை ஒன்னாவே இருக்கும். இது வீடுகள்லயும் ஹோட்டல்ஸ்லயும் மட்டும்தான். இதுவே ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்லி கிளம்பி போனா எண்ணெயில பொரிச்ச ஏராளமான ஐட்டம்ஸ் அங்க பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் புட்டு பாப் அப்படிங்கிற ஒரு வகையான டிஷ்ஷை பெரும்பாலான மக்கள் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுறாங்க. அதுவும் ஒரு வகையான ஓட் மீல் தான். ஆனா மக்காச்சோளமும் தண்ணியும் கலந்து இது தயாரிக்கப்படுது. இதை பிரேக்ஃபாஸ்டா மட்டும் இல்லாம நாள் முழுக்க சாப்பிடக்கூடிய உணவாகவும் எடுத்துக்கிறாங்க அங்க வாழக்கூடிய மக்கள். ஆனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காக மட்டும் ஸ்பெஷலா பாலும் சர்க்கரையும் சேர்த்துக்கப்படுது. வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான செனகலை பொறுத்த வரைக்கும் காஃபி தான் அங்க ரொம்ப ஸ்பெஷல். நம்மள மாதிரி காஃபிக்கு வெறும் காஃபி கொட்டைகளை மட்டும் அங்க பயன்படுத்துறதுல இங்க கூடவே சலைன் பெப்பர், க்ளோவ்ஸ்ங்கிற கிராம்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி தான் காஃபி தயாரிக்க அவங்க பயன்படுத்துறாங்க. இதுவே மொராக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதினா டீ தான் அவங்களுக்கான விருப்பமான பிரேக்ஃபாஸ்ட். கூடவே நல்லா வேக வச்ச ஃபிளேக் பிரெட்டை ஜாம்லயோ அல்லது தேன்லயோ தொட்டு சாப்பிடுறது மொராக்கோ மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே வெஜ் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி தயாரிச்ச பிரெட்டையும் காலை உணவை எடுத்துக்கிறாங்க. துனிசியாவில் லப்லானிங்கிற சூப் தான் அந்த நாட்டு மக்களோட மோஸ்ட் வாண்டடான பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப ஸ்பைசியான இதை வெங்காயம், சீரகம் மற்றும் சில ஹெர்பல்ஸை சேர்த்து அரைச்சி அதில் ஒரு முட்டையை உடைச்சு கலந்து சாப்பிடுவாங்க. இது தவிர நைஜீரியாவிலையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லயும் நல்லா ஃப்ரை பண்ணப்பட்ட பீன் கேக்ஸை பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிறாங்க. இதுக்கான மெயின் இன்கிரீடியன்ஸா கருப்பு பட்டாணி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம்னு சொல்லி சேர்க்கப்பட்டு அதை எண்ணெயில போட்டு டீப்பா ஃப்ரை பண்ணி காலையில டைம்ல இருந்தே அங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டாவும் அது விற்பனை செய்யப்படுது. இதுவே கொரியன் பிரேக்ஃபாஸ்ட்டை பாத்தீங்கன்னா கலவையான ஒன்னாவே தான் இருக்கும். பன்சான், கிம்ச்சின்னு சொல்லி வாயிலேயே நுழையாத அவங்களுக்கான பேர்ல பேன் கேக், பதப்படுத்தப்பட்ட முட்டைக்கோஸ்னு சொல்லி மெயின் டிஷ்ஷாவும் சைட் டிஷ்ஷாவும் சொல்லி நிறைய விதமான உணவுகள் எடுத்துக்குவாங்க கொரியன் மக்கள். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு எதுவும் தனியா கிடையாது. சூப், ரைஸ், சால்மன், ஃபிஷ் இன்னும் சில வெஜ் ஐட்டம்ஸ்னு சுவையான உணவுகளையும் அதிகமான
கடல் உணவுகளையும் எல்லா நேரங்களையும் எடுத்துக்குவாங்க ஜப்பானிய மக்கள். ஜமைக்காவில் உப்புல ஊற வைக்கப்பட்ட மீனும் அக்கி பழமும் தான் முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட். லிச்சி பழங்கள் மாதிரியே அக்கி பழங்களும் சுவை மிகுந்த ஒன்னாவே தான் இருக்கும். இதுல இன்னொரு எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அக்கி பழங்கள் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட ஒண்ணு. இதுக்கு காரணம் என்னன்னா, அதோட விதைகள் டாக்ஸிக்கான ஒண்ணா இருக்கிறதுனால குழந்தைகள் சாப்பிடும்போது கொட்டைகளையும் சேர்த்து சாப்பிட்டுட்டா நுரத்தல் இருங்கிறதுனால இது அங்க தடை செய்யப்பட்ட ஒன்னாவே இருக்கு. இது தவிர நெதர்லாந்து நாட்டோட பிரேக்ஃபாஸ்ட பாத்தீங்கன்னா, அது பாக்குறதுக்கு வண்ணமயமா நம்ம நாக்குல எச்சில் ஊற வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியானதா தான் இருக்கும். கேண்டி ஸ்பிரிங்கிள்ஸ் வச்சு தயாரிக்கப்பட்ட சாண்ட்விச் தான் அங்க எல்லாருக்கும் பிடிச்ச பிரேக்ஃபாஸ்டாவும் இருக்கு. சாக்லேட், வெனிலா, வெரைட்டியான ஃப்ரூட்னு சொல்லி அங்க பிரெட் மேல வச்சு தயாரிக்கப்படுற இந்த வகையான சாண்ட்விச்சஸ் உண்மையிலேயே செமையான ஒன்னாவே இருக்கும். இது தவிர இன்னும் நிறைய நாடுகளோட ஸ்டன்னிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கு. அது பத்தின தகவல்களை அடுத்த ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.